தொண்டிலேயே பெரிய தொண்டு சிவன் தொண்டு தான் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? சிவ அடியார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் நம்ம தொண்டு செய்யும்போது சிவனை வணங்கும் போது நல்ல முக்தி கிடைக்கும். பெருமாளை வணங்கும் போது லக்ஸரி லைஃப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த அவர்களை நம்ம வணங்க நம்ம சிவன்கிட்டேயே நெருங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சிவனை வழிபடணும் அப்படின்னா என்னென்ன முறைகளில் வழிபடணும்? இந்த தொண்டெல்லாம் செய்யறதுக்கே நமக்கு ஒரு எந்த ஜென்மத்திலேயோ ஏதாவது ஒரு குட்டி புண்ணியமாவது பண்ணியிருக்கும். நீங்கள் மருந்து தானம் கொடுங்க, உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் விலகும். நேயர்களுக்கு வணக்கம். நான் மஞ்சுளா கோவிந்தன். பொதுவாகவே சித்தர்களை பத்தியும் அல்லது சித்தர்களுடைய சித்து விளையாட்டுகளை பத்தியும் கேள்விப்பட்டிருப்போம். இது தொடர்பான பல தகவல்களை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா சித்தர்கள் முன்வைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தொண்டிலேயே பெரிய தொண்டு சிவன் தொண்டு தான் அப்படிங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நம்ம இருக்கிறதுலே தொண்டிலே மிகப்பெரிய தொண்டு என்னென்னா சிவ தொண்டு செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்ம தொண்டு செய்யக்கூடியதான் பெரிய தொண்டுன்னு சொல்லுவாங்க. சிவ அடியார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நம்ம தொண்டு செய்யும்போது அது பெரிய தொண்டு. சிவ அடியார்கள் நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னோம்னா, அவங்களாம் எந்த வித ஆசையும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சிவனையே சொல்லி தொண்டு செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சிவ தொண்டு. இந்த தொண்டெல்லாம் செய்யறதுக்கே நமக்கு ஒரு எந்த ஜென்மத்திலேயோ ஏதாவது ஒரு குட்டி புண்ணியமாவது பண்ணியிருப்போம். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் சிவ அடியார்களுக்கு தொண்டு செய்கிற பாக்கியம் நமக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு அமையாது. அதை நம்ம நினச்சாலும் முடியாது, காசு கொடுத்து வாங்கினாலும் முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தொண்டு அப்படின்றத விட மிகப்பெரிய தொண்டுன்னு ஒன்று இருக்குது. அது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம பூஜிக்க, அவர்களுடைய நாமத்தை சொல்ல பெரிய புராணம்ன்ற ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை ஒரு சில எண்ணிக்கை இருக்குது, நான் சொல்கிறதெல்லாம் சில எண்ணிக்கைகள் இருக்குது. அந்த எண்ணிக்கை வச்சு நம்ம பூஜித்து வரும்போது நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கர்மவினையும் குறைஞ்சி நமக்கு முக்தி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம சிவத்தொண்டை எதுக்கு செய்கிறோம்? சிவன் அடியார்களை நம்ம தொண்டு எதுக்கு செய்கிறோம்? முக்திக்காக. ஓகே. ஏன்னா ஆனால் கடவுளை வணங்குற ஒரு விஷயமா தானே நம்ம சிவனை வணங்கும் போது நல்ல முக்தி கிடைக்கும். பெருமாளை வணங்கும் போது நமக்கு இப்போ இருக்கக்கூடிய லக்ஸரி லைஃப்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அந்த மாதிரி நம்ம சிவபெருமானை வணங்கும் போது நம்ம பாவங்கள் கரைஞ்சி நமக்கு ஒரு நல்ல முக்தி அடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அப்போ அவங்கள நம்ம என்ன பண்ணோம், சிவனுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களை நம்ம தொண்டு செய்யும் போது நமக்கு கிடைக்கும். இந்த 63 நாயன்மார்களும் சிவனுக்கு தொண்டு செய்தவர்கள் தான். ஸோ அவர்களை நம்ம வணங்க நம்ம சிவன்கிட்டேயே நெருங்குவதற்கு நிறைய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த 63 நாயன்மார்கள் நம்ம வணங்குவதற்கு ரொம்ப சின்ன ஒரு விஷயம்தான், ரொம்ப பெரிய விஷயம். அதை தான் பண்ணும். நம்ம 63 நாயன்மார்கள் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைக்கணும், 63 நாயன்மார்கள் சிலை வாங்கி வைக்கணும் அப்படிலாம் கிடையாதுன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது அந்த சிலை எங்கே இருக்குது, அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், அப்படி தான் போய்ட்றாங்க. அதையே ஒரு 4-5 வச்சு கொண்டு போய் அப்படியெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். கோவிலில் 63 நாயன்மார்கள் இது இருக்குது, சன்னதிகள் இருக்குது. நீங்கள் திங்கட்கிழமை வரக்கூடிய நாட்களில் அவங்கள போய் வணங்கலாம், பிரதோஷம் வரக்கூடிய நாட்களில் வணங்கலாம். அதையும் தாண்டி சென்னையில் ஸ்ரீ நாகேஸ்வரன் சொல்லிட்டு குன்றத்தூரில் ஒரு கோவில் இருக்குது, சிவன் கோவில். அங்கே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள், அது எந்த மாதமாக இருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஒரு முறை இந்த பெரிய புராணம் புக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த புக்கை 3, 7, 21, 108 இந்த 4 எண்ணிக்கையில் இந்த ஏதாவது ஒரு எண்ணிக்கை உங்களால் வசதி இருந்தால் 108 வாங்குங்க. இல்லை என்னால் முடியாதுன்னா 3 புக்கு கூட வாங்கிக்கேன். இந்த புக்குகளை வாங்கிட்டு அந்த கோவிலில் கொண்டு போய் வச்சு நாயன்மார்கள் முன்னாடி பூஜித்து, சிவபெருமான் முன்னாடி பூஜித்து அந்த புக்கை எடுத்துட்டு நீங்கள் ஒரு புக்கு உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு மீதி இருக்க புக்ஸை உண்மையாக சிவ தொண்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள். கொடுத்தீங்கன்னா அவங்க படிச்சுப்பாங்க. இதை நீங்கள் பண்ணும்போது இருக்கிறதுலேயே பெரிய தொண்டு எதுனா இதுதான். சிவன் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டுலேயே பெரிய தொண்டு இந்த தொண்டை தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு புக்கில் நான் படித்த விஷயம் இது.
இதை வந்து நம்ம இந்த ஒரு புக்கை வீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு புக்கை நம்மளுடைய சாமி படம் அந்த இடத்துல, அது வந்து இந்த வுட்டில் வரும் பார்த்துருக்கீங்களா, புக் ஸ்டாண்ட், மகாபாரதெல்லாம் படிக்கிறோம் புக் ஸ்டாண்ட், அதில் வைக்க முடிஞ்சால் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாமி படத்தாண்ட வச்சுட்டு ஒரு சந்தனக்கட்டை, ஓகே, அது மேலே அந்த புக்கு மேலே சந்தனக்கட்டையை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையோ பிரதோஷ டைம்லையோ ஒரு 108 வில்வ இலை வாங்கிட்டு அந்த வில்வ இலையால் அந்த புக்குக்கும் அந்த சந்தனக்கட்டை மேலே அர்ச்சனை பண்ணுங்க. மீன்ஸ் மந்திரம் சொல்லுங்கள். மந்திரம்ன்றது என்ன, அந்த 63 நாயன்மார்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 63 நாயன்மார்களோட பெயர் நீங்கள் கூகுளில் அடிச்சுன்னா வந்துடும். அதுக்கு அவங்களோட பெயருக்கு முன்னாடி ஓம் போட்டுக்குங்க, அவங்களோட பெயர் போட்டுக்குங்க, நமக்க போட்டுக்குங்க. இதை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டையை எடுத்து உங்கள் கையால் பன்னீர் விட்டு இழைச்சி அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கோ இல்லை பொட்டு வைக்கிறதுக்கோ நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. உங்களுடைய எல்லா வித கர்ம வினையும் குறையும், கடன் குறையும், நோய் கர்ம வினை குறைஞ்சிடுச்சுனாலே நோய் தாக்கம் குறைஞ்சிடும், கடன் தாக்கம் குறைஞ்சிடும், எல்லாமே குறைஞ்சிடும். நம்ம சிவபெருமானுக்கே செய்த தொண்டை விட மிகப்பெரிய தொண்டாக இதாகும். ஏன்னா 63 நாயன்மார்களை நம்ம வணங்கிட்டு அவங்கள பூஜித்து அவங்களுடைய வைப்ரேஷன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு சிவபெருமானுக்கு அந்த கட்டையால் நம்ம சந்தனம் இழைச்சி கொண்டு கொடுக்குறோம். ஓகே, இதை பண்ணுங்க. நீங்கள் இதை ரெகுலராக நீங்கள் முடிஞ்சவரை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில் கிடைக்கும், நல்லதே நடக்கும். நம்மளுடைய கர்ம வினையை குறையும் போதே முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த புக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தானம் இந்த புக்கு கொடுக்கும்போது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. சிவ சிவா, ஓகே, சிவ சிவா அப்படின்னு சொல்லுங்க. மனதார நினைச்சிட்டு, ஆமாம், நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே தான் கொடுக்கணும். சிவ சிவா, ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய, அப்படி சொல்லிக்கிட்டு தான் நீங்கள் அந்த புக்கை கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துட்டு அந்த அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இது அரைக்கும் போது கூட ஒரு ஸ்லோகன் இருக்குது, அதை சொல்லிக்கிட்டும் நம்ம அரைக்கும் போது அதீத பலன் கிடைக்கும். ஓகே, இப்போது நம்மளுடைய எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும், நம்ம செயல் வேறு மாதிரி இருக்கும். நம்ம அதை சொல்லிக்கிட்டே பண்ணும்போது ரெண்டுமே ஒன்றா இருக்கும். எந்த ஒரு இடத்துல எண்ண ஓட்டமும் மனமும் ஒன்று இணையும் போது தான் அந்த காரியம் வெற்றி பெறும். அதை பண்ணும்போது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நினச்ச அனைத்துமே கிடைக்கும். அதை விட கடவுளை நெருங்கிறதுக்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சாலே போதுமே, வேறு என்ன வேணும். முன்னாடி பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க நமக்கு வந்து முக்தி அடைவதற்காக சிவனை வந்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முக்தி அடைவதற்காகவும் இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஒரு சிவனை வழிபடணும் அப்படின்னா எந்தெந்த முறைகளில் வழிபடணும், அண்ட் வந்து சிவனுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் உகந்தது, இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா என்ன மேம்? இதுதான் நான் இதை சொன்ன மாதிரி அவரோட நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் நம்ம இதை செய்யும் போது கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய பிரதோஷ காலம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரதோஷ காலத்துலேயும் நம்ம போய் அவரை வணங்கும் போது நமக்கு கிடைக்கும். திங்கட்கிழமையும் அவரை போய் வணங்கும் போதும் நமக்கு கிடைக்கும். திங்கட்கிழமையில எப்போ போய் அவரை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4லேருந்து 6 பிரதோஷ வேலை. ஓகே, அது எந்த நாளாக இருந்தாலும் சரி, பிரதோஷ வேலையில் நீங்கள் போய் வணங்கும் போதும் நமக்கு அந்த இது கிடைக்கும், சிவபெருமானை வணங்குறது. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை, எந்த ஒரு இது வழிபாட்டை செஞ்சிங்கனாலும் நீங்கள் வந்து தானம்ன்றது முக்கியம். தானம்னு எல்லாரும் நினச்சிருக்காங்க, உணவு மட்டும் தானம் நினச்சிருக்காங்க. உணவு மட்டும் தானம் கிடையாது. உணவு ஒரு விதமான தானம். யார் உணவு கொடுத்து நம் உணவு கொடுத்து ஒருத்தர் சாப்பிட்டு உயிர் வாழ்கிறாங்கன்னா அதுதான் சிறந்த தானம். ஆனால் இந்த சிவபெருமானை வணங்கிட்டு பிரதோஷ காலம் அமாவாசை டைம்லலாம் பாருங்கள், எல்லாருமே சாப்பாடு மட்டும்தாங்க தானம் கொடுப்பாங்க. மாலி அமாவாசை, நார்மல் அமாவாசை, இப்போ வரக்கூடியது மாலி அமாவாசை, எல்லாருமே பாருங்கள் அன்னதானம் 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 அன்னதானம். அன்னதானம் மட்டும் தானம் கிடையாது. வயதில் மூத்தவர்களுக்கு மருந்து தானம். ஓகே, நீங்கள் மருந்து தானம் கொடுங்க, உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் விலகும். அதுவும் முதியோர்களுக்கு. முதியோர், ஏன்னா நம்ம வந்து இவங்களுக்கு தான் நம்ம அமாவாசை திதி கொடுக்கறது யாருக்கு? முன்னோர்களுக்கு கொடுக்குறோம். ஸோ முதியோர்களுக்கு நீங்கள் மருந்து தானம் கொடுக்கறது, உடை தானம் கொடுக்கறது, போர்வை தானம் கொடுக்கறது, படுக்கை தானம் கொடுக்கறது, இது அனைத்துமே கொடுக்கும்போது இந்த உணவு தானத்தை விட அது மிக 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 உயர்ந்தது. எல்லாருமே அதே மாதிரி அன்றைக்கி அமாவாசை ஆனாக்கா மாட்டுக்கு அருகம்புல் இது கீரை கொடுக்குறாங்க, அகத்தி கீரை கொடுங்க, வேண்டான்னு சொல்லலை. மற்ற நாளில் கொடுங்க, அமாவாசை திதிக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில் கொடுங்க. ஓகேங்களா? மற்ற நாளில் கொடுங்க, பிரதோஷ வேலையில் கொடுங்க. அப்படி இல்லைன்னும் போது வெறும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து முடிச்சுட்டு
முதியோர்களுக்கு மருந்து கொடுங்க, மருந்து தானம் கொடுங்க, என்ன வேணாலும் தானம் கொடுக்கலாம். உணவு தானம் உணவு தானத்தில் மட்டும் இருக்காதுங்க, உணவு இல்லாதவர்களுக்கு கொடுங்க. இப்போ உணவு எல்லாருமே கொடுக்குறாங்கங்க. எல்லாருமே கொடுக்கும்போது நீடட் இருக்கவங்களுக்கு அங்கே போய் சேர மாட்டேன்து. வண்டியில் போயிட்டே இருக்காங்க, அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்களா, வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்காதீங்க. யாருக்கு தேவையோ தேவையறிந்து கொடுங்க. இந்த கர்மா தோஷம் இதெல்லாமே நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா நம்ம தேடி தான் அதை கரைக்கணும், குறைக்கணும். உட்காந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரீட் முனையில் ஒருத்தர் இருக்கான்னு போய் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா குறையாது. தேடுங்க, அலைங்க, அலைஞ்சி தேடி ஒருத்தவங்களுக்கு தானம் கொடுக்குறதோ எது பண்ணும்போது அதுக்கான பலன் 100% அதிகமாக இருக்கும். ஓகே, தானத்தை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை எப்படியெல்லாம் வணங்கணும், எப்படியெல்லாம் வழிபடணும் அப்படின்னு சொல்லி பல தகவலை பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.